ஓம் நமச்சிவாய. நேயர்களே, வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்குதா? கவலையே பட வேண்டாம். அப்பனோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே வாஸ்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனை இருக்க தான் செய்யுது. போஸாக இருக்கும், கிராஸாக வீடு கட்டிருப்பாங்க, வீட்டில் நிம்மதி இல்லை, பணம் கஷ்டம் அப்படின்றவங்களுக்கு எந்த ஒரு கவலைப்பட வேண்டாம். வீட்டு பூஜை அறையில் சிவலிங்கம் வச்சு வணங்குங்க. அப்பனுக்கு எல்லாமே அடக்கும். அண்ட சராட்சங்களுக்கும் அப்பனுக்கு அடக்கும். ராகு வந்த எனக்கு என்ன, கேது வந்த எனக்கு என்ன, சனி பவன் கட்டி பிடிச்சா எனக்கு என்ன, எதுவும் ஒன்றும் ஆகாது. அப்பனுக்கு எல்லாமே அடக்கும். சிவா அண்ணாவே எல்லாமே அடக்கம் தான். சில பேர் வாஸ்துன்றது பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க வீடு எப்படி இடிச்சு கட்டு அப்படி இடிச்சு கட்டுன்றாங்க. அப்பனுக்கு எல்லாமே அடக்கம். தில்லை நடராஜர் சரி அவையமுத்திரை காட்டுறார். நான் இருக்கண்டா அவனுக்கு, சர்வமே அவன் தான், அப்பன் தான், ஆதியும் அந்தமும் அவன் தான். அவனை வச்சு வணங்கினாவை வீட்டில் நீங்கள் வச்சாவே போதும், சிவலிங்கத்தை வச்சா போதும், மன நிம்மதி கொடுக்கும், செல்வ கடாட்சங்களை கொடுக்கும், ஐஸ்வர்யங்களை கொடுக்கும். வாஸ்து என்ற குறையே இருக்காது. ஏன்னா நானும் வீடு கட்டவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸாக வீடு கட்டினேன், நிம்மதின்றது இல்லை. ஆனால் இப்போ அப்பனோட சிவலிங்கத்தை வச்சோன்னே எந்த ஒரு குறையும் இல்லை. நிம்மதி திருப்தியாக இருக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது, செல்வத்தை கொடுக்குது, ஐஸ்வர்யங்களை கொடுக்குது. இனிமேல் சின்னதாக லிங்கத்தை வாங்கி வச்சிங்க, நந்தி பவன் வாங்கி வச்சு வணங்க. தினைக்கும் ஒரு சொட்டு ஒரு உச்சியில் தண்ணி வைங்க, வச்சுட்டு கற்கண்டு வச்சு அவர் அபிஷேகம் பண்ணுங்க. அவ்வளோதான். அவருக்கு அப்பனுங்க எல்லாமே மனம் குளிர்வார். அவர் இருந்தாவே ஒரு கிரகங்களும் வேலை செய்யாது. சர்வம் சிவமயம்.